தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறார். என்ன திடீர் விஜயம்? திடீர் விஜயம் மண்டல கடந்த மாதம் 12-13 தேதிகளில் அனைத்துலக தமிழர் விழா சென்னையில் நடைபெற்றது. அதற்கு சென்னை தமிழ்நாட்டு அரசாங்கம் தலைமை தாங்கியது. அதில் உலகத்தில் இருந்த அனைத்து தமிழர்களும் வந்து கலந்து கொண்டார்கள். அதனுடைய நோக்கம் வேறு எதுமல்ல, தமிழை வளர்ப்பது, தமிழை பாதுகாப்பது, தமிழர்களை ஒன்று சேர்ப்பது, அந்த ஒன்று சேர்த்து தமிழர்களோடு உரையாடுவது, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது. அதே நேரத்தில் இந்திய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு, இதுக்காக வேண்டி பேசுகின்றவர்களை விட அரசியல்வாதிகளுக்கு அரசியல் எஜெண்டா ஒன்றும் இருக்கின்றது. அடுத்த வருடம் பொது தேர்தல் வரப்போகின்றது, சட்டமன்ற தேர்தல். அப்போ அந்த தேர்தலில் நிச்சயமாக மீண்டும் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களுடைய எஜெண்டாவாகவும் இருக்கலாம். அதை பார்க்கின்ற பொழுது அப்படியும் தெரிகின்றது எங்களுக்கு. போய் மாட்டிட்டீங்களோ? நாங்கள் தெரியாமல் போய் மாட்டிக்கொண்டோம் என்று தான் சொல்லணும். நாங்கள் எதிர்பார்த்து போனது பெரிய விடயம் ஒன்று என்று. ஏனென்றால் நான் அதற்கு முன்பு அந்த இந்திய டயஸ்போரா மகாநாடுகளில் கலந்து கொண்டிருக்கணும். அந்த ஏற்பாடு செய்கின்ற அந்த கூட்டங்களும் விஷயம் அது வட இலங்கையில் தான் வட இந்தியாவில் தான் கூடுதல் நடந்தது. அதுகளுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அதை நினைத்து நான் இங்கிருந்து 2 நாட்களாக போனேன். இருந்த போதிலும் கூட எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்றால், அங்கே போன பிறகு பல நண்பர்களை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. இந்த மீன்பிடித்துறை சம்பந்தமாக மிக ஆழமான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமாக இருந்தது. அந்த மீன்பிடித்துறை சம்பந்தமாக பற்றி பேசியிருக்கிறீர்கள்? நிச்சயமாக ஆழமான எதிர்காலத்தில் உரையாடலை மேற்கொள்வதற்கு பேசினீர்கள். அங்கே இருக்கின்ற பெரிய புத்திஜீவிகளோடு, அந்த துறை சார்ந்த நிபுணர்களோடு, அப்போ அந்த துறையில் கூடுதல் அக்கறை செலுத்துகின்றவர்களோடு, அதே போன்று அங்கே இருக்கின்ற மீன்பிடி தொழிற்சங்கங்கள் இருக்கின்றது. அந்த தொழிற்சங்கத்தில் முக்கியஸ்தர்களோடு இரவு பகலாக நான் இது சம்பந்தமாக பேசினேன், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம், இந்திய தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு ஒரு உத்தியோகபூர்வமான உரையாடல் ஒன்று செய்து கொள்ள வேண்டும் இருந்த போதிலும் கூட அவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே அறிவிக்கவில்லை நாங்கள் வருவதாக, அல்லது நாங்கள் இப்படியாப்பட்ட உரையாடல் அடுத்த கட்டமாக அந்த பேச்சுவார்த்தை தொடரலாம். நிச்சயமாக அடுத்த கட்டமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவர்களோடு மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற அந்த கரையோர கிராமங்கள் அனைத்திற்கும் சென்று அங்கே இருக்கின்ற மீனவர்களோடும் பேச வேண்டும். ஏனென்றால் இந்த பிரச்சனை என்பது நீண்ட நிலைக்கு முடியாது. சரியா? அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமென்றால் நிச்சயமாக அங்கே இருக்கின்ற மீனவர்கள் உரையாடுவதன் மூலமாக இதுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி கொள்ள முடியுமாக இருந்தால் அது நல்ல விடயம், வரவேற்கத்தக்க விடயம் என்று நானும் கருதுகின்றேன். அதை நோக்கிய நகர்வுகளை நாங்கள் எதிர்வரும் காலங்கள் முன்னெடுப்போம். அப்போ அந்த நிகழ்வுகளோடு இந்த அனைத்துலக தமிழர் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதில் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் மாத்திரமல்ல, இலங்கையில் இருந்த தமிழ் அரசியல்வாதிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அவர்களும் வந்து அங்கு வந்து அரசியல் நாடகம் ஆடியதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில நான் எதிர்பார்க்காதவர்களும் கூட ஸ்டாலினோடு சென்று செல்ஃபி எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் பத்திரிகையில் செல்ஃபியின் மூலமாக எங்களை இணைத்து கொண்டார், சந்தித்து கொண்டார் என்று அந்த அப்படியெல்லாம் கருத்துக்கள் சொல்லுகின்றார்கள். பார்த்துருப்பீங்க. அந்த பெயர்கள் சொல்ல விரும்புகிறேன். சரியா? நான் சொல்ல வந்த என்ன கேட்டால் வேறு எதுவும் இல்லை. இந்த அப்படியாப்பட்ட அப்போ இது புனிதப்படுத்தி போனது நீங்கள். அப்போ ஆனால் ஒரு உண்மை இருந்தது என்னென்னு கேட்டால், உண்மையில் அங்கே உத்தியோகபூர்வமான அழைப்பு மேடையில் இருந்தது. நான் மாத்திருந்தேன், நானும் எங்களோட பிரதி அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், அவங்க 2 பேர் மாத்திருந்தான் மேடையில் இருந்தோம். இருந்தாலும் அது அவ்வாறு முடிந்தது. இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகும் கூட 2 நபர்கள் இலங்கைக்கு வந்தார்கள். வந்து மறுபடியும் அவர்கள் என்னோடு உரையாடிவிட்டு அங்கு சென்று அங்கே இருக்கின்ற மீனவர்கள் அமைப்போடு பேசுவதாகவும், அங்கே இருக்கின்ற மீன்பிடி அமைச்சர்களோடும் கதைப்பதாகவும், எனக்கு உரையாடலுக்கான ஏற்பாடுகள் செய்து தருவதாகவும் கூட கூறியிருக்கின்றார்கள். நிச்சயமாக எதிர்காலம் நல்ல சுபமாக தெரிகின்றது.